தாய் தந்த பிச்சையிலே பொருந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. அம்மா தாயே எதுனா போடுமா? என்னப்பா காலையிலே வந்து வீட்டான கத்திங்க எடுக்கிற? மதியம் வந்து ஐயா மதியம் வரேன்றீங்க, நைட்ல வந்து ஐயா நைட்ல வரேன்றீங்க. நான் எப்பதான் வருத்தியா? ஓ பிச்சைக்காரெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? போட அவனு பிச்சை இல்ல. ஆமா, இது முன்னாடி கட்டு கட்டா போட்டாங்க, போ சொல்றாங்க, போ மாதிரி இருக்காங்க. கொழுப்பத்தை எவ்வளவு தன்னாட்டுல பேசுறான். ஏய் போடா. இங்க நின்று நானா போறேன். அடா போமா. பிச்சைக்காரன் திட்டு போறானே, நல்ல வேலை யாரும் பாக்கல. ஐயா சாமியா ஏன்னா தர்மம் பண்ணுங்கப்பா. கை கால் நல்லா தானே இருக்குது, குறைச்சி சாப்பிட மாட்டியா? உங்க கூட கை கால் நல்லா தானே இருக்குது. என்ன வேலை பாக்குறா? பெரிய ஆள் வேலை பாக்குறேன். எவ்வளவு நான் சம்பளம் உனக்கு? 1000 ரூபாய். 1000 ரூபாய் வீட்டு செலவு வாடகை போனா எவ்வளவு நான் நிக்கான்? எங்க நிக்குது, வாங்கறது செலவாகினே தான் போகுது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிட்டு காலியா எடுத்து நிக்க பாத்துன்ற. ஆனா எங்களுக்கு அந்த கவலையே இல்லை. கவலையே இல்லையா? என்னடா சொல்ற? எனக்கு வீடு இல்லை, சொந்தக்காரர் இல்லை, யாருக்கும் சம்பாதிச்சு கொடுக்கணும் அவசியமே இல்லை. 4 வீடு போன விதவிதமான சோறு. 40 வீட்டு கை நீட்டினா கை புல்லா போனோம். இது வரைக்கும் கவலை இல்லையா? நீ சொல்றதும் கரெக்டு தான்டா. என் வாழ்க்கை விட உன் வாழ்க்கை தான் பெஸ்ட். என் கூட வாரியா ஒரு தெரு பிரிச்சு விடுறான். ஒரு தெரு பிரிச்சு விடுறியா? என்னத்துக்க? பிச்சை எடுக்கதான். என்னடா பேசுற? ஒரு பிச்சை எனக்கு காசு போட மெது கேக்குறீ, என் கூட வந்து பிச்சை எடுக்கலாம். ஓவத்து கலப்பியா? போயா. தாய் தந்த பிச்சையிலே பொருந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. என்னப்பா பிச்சை எடுக்கிறியா? இல்ல, புகார் ஹோட்டல பிரியாணி தூண்டுறேன், துண்டியா? ஓ காமெடியா? சிரிச்சிட்டேன். நான் என்கிட்ட பிச்சை கேட்காம அப்படி சைடு வாங்கி போறேன். மூஞ்சி ரொம்ப அடி வாங்கிக்குதா? உங்ககிட்ட காசு இருக்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட இல்லத்தான், ஆனா என் பொண்டாட்டி கிட்ட நிறைய காசு இருக்குது. நான் சொன்ன மாதிரி நடிச்சியா? நான் நிறைய காசு வாங்கலாம். நடிக்கிறியா? ஏமாத்திட மாட்டியா? நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன்? நான் சொன்னபடி பண்ணு, ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கலாம். வா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நான் பின்னால போறேன், நீ பின்னால வா. நோ உத்தரவுல ஏமாத்திட மாட்டியா? உத்துறப்பா, கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன்றிய. மாப்பிள்ள என்ன பண்ணுகிற? வசந்த பவன் ஹோட்டல்ல சாப்பிட்டு கையை மூந்து வரேன். மூந்து வேணா பாரு. ஐயா இது ஒரு மாதிரி வாசனை அடிக்குதா? போயா, சும்மா தொல்லை குத்து நிக்கிறான். என்ன மாப்பிள்ள ஒரு பிச்சைக்காரன் நிக்கிறான், அவன் எதுக்கு அசிங்கம் பண்ற? ஏய் யாரு பிச்சாருன்ற? அவளை தான் மண்டை பொழந்துக்கும். யோ இது தேவையா? பிச்சைக்காரன் கிட்ட போய் அவமானப்படுறேன். அது இருக்கட்டும், ஒரு 100 ரூபாய் கூட. மண்டியில கூட்டுன்னு கொட்டுவேன். அது கூட இல்லாம தான் காஞ்சி கிடக்குறேன். போயா. பிச்சைக்காரன் சார், இந்த தட்டுல இருக்க சில்லறை எடுத்துக்கிட்டுமா? தலை மஞ்ச பத்து போட்டுக்கோம். போயா. வெளிவா. கத்துருக்குறா? நம்ம குடும்பம் கஷ்டப்படுறோம்ல, அதனால ஜோசிக்காரங்கிட்ட போய் ஜோசியம் பார்த்தேன். என்ன சொன்னாங்க? ஒரு பிச்சைக்காரனுக்கு 500 ரூபாய் காசு போட்டா பிரச்சனை எல்லாம் சேர்ந்துருன்னு சொன்னாங்க. உண்மையா சொல்ற? பிச்சைக்காரனுக்கு 500 ரூபாய் போட்டா நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடுமாமா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? பிச்சைக்காரனுக்கு அந்த 500 ரூபாய் போட்டாக்கா அடுத்த வருஷமே நம்ம ஒரு மாளிகையில இருக்குமா. மாளிகை? அப்ப இந்த கொட்டா விட? இந்த கொட்டா விட தர மாட்டோமா ஆகிட்டு? உனக்கு பெரிய ஒரு ஆளு, எனக்கு ஒரு பெரிய ஆளு, ஒப்பங்கிறான சொட்ட மாட்டேன். அவனுக்கு மொட்டை மாடி மேல பாத்ரூம் மாதிரி ஒரு வீடு கட்டி விட்டுலாம். ஐயோ நடிச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி வாங்க இப்போ போய் ஏதோ ஒரு பிச்சைக்காரனை பார்த்து காசு போட்டுடலாங்க. வீடு தேடி வருவாங்களா, அவங்களுக்கு தான் போடணுமா. வீடு தேடி வருவாங்களாமா? அவங்க எப்ப வர்றது? கடவுள் அனுப்பி வைப்பாரு, நீ கவலைப்படாத. ஐயா பிச்சைக்கார வாங்க. என்னங்க மேல கூட்டா வருவாங்களா? வருவாரு, இன்னும் ஆளை காணுமா. அனுப்பிச்சு வைப்பாரு. அம்மா தாயே சாமி, எல்லாம் தர்மம் பண்ணுங்க சாமி. ஏங்க நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. அது இவன் வேற மாதிரிக்கிறானா? சாமி எல்லாம் தர்மம் பண்ணுங்க சாமி, உன் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும் சாமி. நீ கவலைப்படாதப்பா, என் குடும்பத்தை காப்பாத்த போறது நீதான். ஐயோ சொத போறானே இந்த பிச்சைக்காரன். இல்லம்மா இவன் மூஞ்சி வாட்டமே சரியில்லை. டேய் போடா. பிச்சைக்காரல என்ன மூஞ்சி வாட்டான்? நீ இருப்பா. பிச்சைக்காரன் இது மாதிரிலாம் இருக்க மாட்டான், கீஞ்ச சாட்டியோட வருவான். கீஞ்ச சாட்டு தானே? கிழிஞ்சிச்சு. கிழிஞ்சிச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? சாமி போடு சாமி. அதாவது தூங்கிட்டு வரும், கூப்பிட்டான இல்லையான்னு தெரியல. சரி போய் பாப்போம். இந்தாப்பா இரு போடாத. அம்மா தாயே போய் பிச்சைக்காரு. டேய் ஏற பக்கம் நீயா வந்தா? தலைவர் இந்த பக்கம் நிறைய வீடுகள் பிச்சு விட்டாரு. ஏற பக்கம் பிச்சு விடுறதுக்கு அவரு யாரு? நான் கொழுப்பாமா? அதெல்லாம் அவர்கிட்ட பேசுக்கா. ஏக்கா போடுக்கா.
டேய் அந்த பிச்சைக்காரருக்கு தான் போட முடியும் உனக்கு எல்லாம் போட முடியாது. ஏன் எது இருந்தாலும் முன்னாடி வந்துரு இவர் தானே. அது இல்ல அவன் மூஞ்சி வாட்ட சரியில்லை அவனுக்கு வேணாம் இவனுக்கு போடு. நோ எனக்கு குடுக்குற வருமானத்தை கெடுக்கிற பத்தேங்க நல்லா இருக்க மாட்டேன் நாசமா போயிடுவேன். ஏங்க ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் இப்படியே சாபம் வாங்குறீங்க? பழிச்சிருங்க. பழிச்சிடுமா என்னடி சொல்ற? ஆமாங்க நம்ம பக்கத்து தெரு முனி மக்கள்ல இது மாதிரி ஒரு பிச்சைக்காரன் திட்டுச்சு. அவன் சாபம் விட்டு ஒரு பக்கம் காலே இழுத்துக்குச்சுங்க. ஐயோ சரி அவனுக்கே போட்டுரு. இந்தப்பா நீ விட்டு சாபத்தை வாபஸ் வாங்கிட. வாபஸ். தேங்க்ஸ் பா. ஏய் என்ன பிரியாணி சோற சாம்பார் சோற வாசனை அடிக்குதே. அது என்னத்து துண்ணுது? ஏய் தள்ளிடுறா ஒரே நாத்தம் அடிக்குது. நான் கூண்டு வெறுப்பேத்துறியா? கூப்பிட்டு வந்து வெறுப்பேத்திரியாவா? என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ போ. அதான் காசு போட்டியா? அடுத்த வருஷம் நம்ம பணக்கார ஆயிடுவோம்ல. கண்டிப்பா ஆயிடுவோம். நீ போ வாப்பா பிச்சைக்கார நீயும் வாப்பா. பிச்சைக்கார கூட்டு எங்க போற நீ? இல்லம்மா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல சமாதானம் பத்திட்டு வரேன். வாங்க பிச்சைக்கார. ஆக மொத்தம் நம்ம பணக்காரனா போதும். இந்த அஜின முடிச்சவன எந்த ஏரியாவில நான் வந்தா நாங்க 2 பேரும் என்ன பிளான் போட்டுக்கிறோம் வந்து கேட்டுட்டேன். நாப்பா ஒரு பிச்சை அடிக்கிறான் வேடிக்கை பார்த்துக்கிறா. ஏப்பா பிச்சை நச்சா? என்னடா டக்குன்னு அவன் பக்கம் போறேன். எனக்கும் நான் தானே வருவான் நீ வருவ. நீங்க எப்படியாவது போங்க அந்த காசு ஏத்தி என் பங்கு கொடு. பங்கா தொலைச்சு போடுவேன். இந்தாப்பா 200. டேய் அவனுக்கு 200 குத்துட்டா எனக்கு உன் ஓனமுன்னா உன் பொண்ணுகிட்ட போய் கேளு. டேய் வாடா. டேய் 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 என்னடா ஏமாத்திட்டு போறீங்க? கத்தினா உன் பொண்ணுகிட்ட போய் சொல்றேன். அம்மா தாயே அம்மா தாயே. அட பாவீங்களா பிச்சைக்காரன் நம்பி வீணா போச்சே.